வணக்கம் மக்களே, நான் கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம்னா ஷோல்டர் நெக்கும் சேர்ந்து எனக்கு பெயின் வந்துருச்சு. அந்த பெயினை நான் எக்ஸசைஸ் பண்றேன், பெயின் ரிலீஃப் ஆனாலும் திருப்பி எனக்கு பெயின் வந்துருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களோட அப்பர் ஆர்ம் அண்ட் ஷோல்டர் நெக் ரீஜன் எல்லாமே ஸ்ட்ரெச் ஆகுதான் பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ரொட்டேட் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த ரொட்டேட்டை நீங்க ஷார்ட் லிவர்ல பண்ண ஆரம்பிக்கணும். ஷார்ட் லிவர்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல ரொட்டேட் பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் கை இப்படி வச்சுட்டு இப்படி இதை பண்ணும் போது என்னன்னா செஸ்ட் ரீஜன்ல இருக்கக்கூடிய மசில்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். அண்ட் ஆப்போசிட்ல ஃபுல்லா டர்ன் பண்ணி உங்க பைசப் மசில நீங்க ஸ்ட்ரெச் பண்ண வேண்டியிருக்கும். ஸ்ட்ரெச் பண்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஷோல்டர் சுத்தி இருக்கக்கூடிய ஷோல்டர் காம்ப்ளெக்ஸ் மசில் உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகிறதுனால உங்களுக்கு ஃப்ரீ ஆகிறதுனால அந்த பெயின் வெல் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இது சிம்பிளா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஷோல்டர் பெயின் எத்தனை நாளா இருக்கு, எதனால இந்த பெயின் வந்தது, உங்களோட ஒர்க் ரிலேட்டட் ப்ரெஷர் என்ன, அந்த ஒர்க்கால எனக்கு திருப்பி இந்த பெயின் வருதுன்னா நீங்க என்ன விஷயம் மாடிஃபை பண்ணலாம், அந்த ஒர்க்கை எப்படி ஈஸியா பண்ணலாம். சோ எனக்கு இந்த பெயின் இருந்துட்டே இருக்கு, பெயின் சரியாகல, இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்காங்க, சர்ஜரி பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அதுல தப்பிக்கிறதுக்கு அண்ட் சிம்பிளா பேசிக்கா வீட்ல இருந்து பண்ணக்கூடிய ஒரு சில ட்ரீட்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். ஹாப்பியா இருங்க, ஹெல்த்தியா இருங்க. நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கணும். பாய்.